வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, நடைபெற இருக்கின்ற டைமண்ட் ஜூபிலி ஜாம்பரியில் பெஜன்ட் ஷோ அப்படின்னா என்ன, அதில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அந்த ஷோவில் இருக்கலாம், இது ஒரு காம்படிஷனுங்கிறதால இதுக்கு எப்படி ஜட்ஜிங் பாயிண்ட்ஸ் எப்படி போகிறாங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். பெஜன்ட் ஷோங்கிறது ஒரு மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. மேக்கப்போட கல்ச்சுரல் எக்ஸ்போஷனை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த மாநிலத்தினுடைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த மாநிலத்தினுடைய வரலாறு சம்பந்தமாக மன்னர்கள் பழைய சிறப்பான ஆட்சி முறைகள் பண்ணது, வரலாறு சம்பந்தமான நிகழ்வுகள், இவைகளில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு தீமாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஷோவை பண்ணலாம். இதில் இத்தனை பேர் தான் கலந்துக்கலான்னு எண்ணிக்கையில் எவ்வளோ பேர் வேணாலும் கலந்துக்கலாம். அடல்ட்ஸும் கலந்துக்கலாம். ஸோ போகக்கூடிய யூனிட் லீடர்ஸ், ஸ்கவுட் மாஸ்டர்ஸ், ட்ரெயினர்ஸ், லேடிஸ், ஜென்ட்ஸ், இது ஒரு கம்பைன்டு ஜாயிண்ட் குரூப் ஆக்டிவிட்டி. ஒரு மாநிலத்துக்கான ஜாயிண்ட் குரூப் ஆக்டிவிட்டி. நிகழ்வில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாநிலமே அப்படியே போகிற மாதிரி இருக்கணும். அவ்வளவு சிறப்பாக இந்த ஷோவை பண்ணலாம். எல்லோராலும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஷோ இந்த பெஜன்ட் ஷோ என்று சொல்லக்கூடியது. இது அரீனாவில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. கேலரியில் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் எல்லாம், விஐபிஸ்லாம் ஸ்டேஜில் இருப்பாங்க. சைடில் ஜட்ஜஸ் உட்காந்து பாயிண்ட் போட்டுட்ருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கள கிராஸ் பண்ணி போகும்பொழுது எல்லா விதங்கள்லேயும் மதிப்பெண்கள் போடுவாங்க. என்னென்ன விதங்களில் அவங்க மதிப்பெண்கள் போடுறாங்க அப்படின்னா, ஒரிஜினாலிட்டி, காஸ்டியூம் பார்த்திங்களா, மேக்கப்புக்கு அதுக்கு பாயிண்ட்ஸ் போடுறாங்க. லைவ்லினஸ், அந்த ஷோ ஒரு உயிரோட்டம் உள்ளதாக இருக்குதா, அது மாதிரி நடிச்சுக்கிட்டே போகலாம், டான்ஸ் ஆடிட்டு போகலாம், இப்படி ஒன்று. செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, பார்த்தாலே புரிஞ்சுக்கணும் இந்த காட்சி, இந்த ஷோ எதை சொல்ல வருகிறது என்பதை பார்க்கிறவர்களுக்கு விளக்கம் சொல்லாமையே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கணும். அந்த ஷோவுக்குன்னு ஒரு தீம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஊர்வலமாக போகணும். அந்த எப்படி வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறத. ஆக இந்த 6 நிலைகளில் பாயிண்ட்ஸ் போடுறாங்க இந்த பெஜன்ட் ஷோ, இந்த காம்படிஷன். இதற்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஷோ பற்றி இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறதுக்கு அந்த நம்ம ஸ்டேட் கண்டிஜென்ட் போகும்பொழுது மைக்கில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு 3 நிமிடம் தர்றாங்க. யாராவது ஒருத்தவர் போய் அந்த நம்ம ஸ்டேட் போகும்பொழுது அந்த என்ன போகிறாங்கங்கிறத மைக்கில் சொல்கிற மாதிரி பண்ணுறது. அதை இல்லாமல் 1 person will be allowed for commentary. அவர் சொல்லி இன்ட்ரோடக்ஷன் சொல்லி முடித்த பிறகு ஒருத்தவர் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன போயிட்டுருக்காங்கன்னு அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கலாம். இதோடு இல்லாமல் ப்ளேபேக் மியூசிக்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் ஆடியோவில் இங்கேருந்து ஸ்பீக்கர்லேயும் போடலாம், அல்லது நீங்கள் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் வரும்பொழுதே அவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு வரலாம். ஆனால் அந்த நீங்கள் போடக்கூடிய மியூசிக் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஷோ ஸ்டேட்டுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் டீமையும் ரெடி பண்ணுங்கள். பெஜன்ட் ஷோவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லான ஆக்டிவிட்டியாக இருக்கணும். தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். வேறொரு காணொலியில் ஜாம்பரி தொடர்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.